கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆம் பிரியமானவர்களே, ரட்சிப்பு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் மிகவும் அவசியம். ஒரு நாள் இந்த ரட்சிப்புக்காக இயேசு கடந்து போன பாதையை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஒரு பணக்கார கிறிஸ்தவர் அவர் வாழ்கின்ற பட்டணத்திற்கு வருகின்ற தேவ ஊழியர்களை மிக நன்றாக உபசரித்து பெயர் பெற்றவர். அவருடைய வீட்டில் தேவ ஊழியர்களை தங்க வைத்து உபசரிக்க நல்ல வசதியான அறைகள் உண்டு. தேவ ஊழியர்களை தன்னுடைய காரில் அவர் அழைத்து சென்று நன்றாக உதவுவார். தேவ ஊழியர்களை உபசரிக்கும் அவருடைய பண்பு மிகவும் பிரபலமாகிவிட்டது. ஆனால் ஒருமுறை அவருடைய வீட்டில் தங்க வந்த தேவ ஊழியர் ஒருவர் சற்று வித்தியாசமானவர். இவ்வளவு அக்கறையோட கரிசனையோட பல காரியங்களை அவர் செய்வதற்கான காரணம் என்ன என்று அந்த பணக்கார மனிதனிடத்தில் அந்த ஊழியக்காரர் கேட்டார். அந்த பணக்கார கிறிஸ்தவர், இது எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று நான் நம்புகின்றேன் என்று பதிலளித்தார். அதற்கு அந்த ஊழியர், நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்டார். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று அவர் பதிலளித்தார். மனம் திரும்பாமல் இது போன்ற நற்கிரியைகளை செய்து ஆசீர்வாதம் தேடும் முறை தவறானது என்று நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கம் அந்த கிறிஸ்தவரை கொஞ்சமும் தொடவில்லை. இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு தேவன் வைக்கும் முதல் நிபந்தனை நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். மனம் திரும்பி ரட்சிப்பு என்னும் வாசல் வழியாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வர வேண்டும். அப்படி வராமல் நல்லதை செய்து நன்மை தேட விரும்பினால் அது சரியான கிறிஸ்தவ முறை அல்ல. ரட்சிப்பின் அனுபவத்தை அசட்டை செய்துவிட்டு வேறு எவ்வளவு பெரிய பக்திக்குரிய கிரியைகளை செய்தாலும் அது தேவ நன்மைகளுக்கு நம்மை தகுதிப்படுத்தாது. பிள்ளைகள் தான் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரர்கள் ஆக முடியும் என்று ரோமர் 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் விதித்த ஆவிக்குரிய வழிகளை விட்டு விலகி நம்முடைய மனம் போதித்த சுயம் சார்ந்த வழிகளில் தேவ நன்மை நாம் பெற இயலாது. கிரியைகளினால் ஒருவனும் நீதிமானாவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்கிறது. தேவனை நம்முடைய குடும்பத்துடன் அன்றாட வாழ்க்கையில் காண ஆசைப்பட வேண்டும். அதற்கு பதிலாக தேவ ஊழியர்களும் போதகர்களும் நம் இல்லத்திற்கு வந்துவிட்டால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை சரியான சமநிலையானது அல்ல. முதலாவது கர்த்தருடைய உறவை தேடி இரட்சிப்பின் வாயிலாக அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் நீங்க ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும்போது அங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது. சகேயு என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை. அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுது.
ஆனால் அவனுக்குள்ளே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், அவர் போகும் வழியின் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனைக் கண்டு, "சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்" என்றார். அதேபோல அவனும் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். போற வழியில அநேக பேர் பார்க்குறாங்க. பார்த்து சொன்ன ஒரு காரியம், "இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார்" என்று எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. சகேயு என்ன செய்றான் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் நின்று கர்த்தரை நோக்கி, "ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்குறதுண்டானால், அதை நாலத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன்" என்று அவன் பதில் சொல்லுகிறான். இயேசு அவனை நோக்கி, "இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான்." இயேசு இந்த இடத்துல பெரிய சுவிசேஷம் அறிவித்ததாக இதுல பார்க்க முடியாது. அவன் இயேசுவை பார்ப்பதற்கு காட்டத்தி மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டான். அந்த ஒண்ணு தான் பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ அண்ணாந்து பார்க்கும்போது சகேயை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, "நீ சீக்கிரமா இறங்கி வா." அந்த ஒரே வார்த்தை தான். இன்னைக்கு அநேகர் இறங்கி வர்றதுக்கு மனசு இல்ல. இறங்கி வரணும். பாவத்தை விட்டு இறங்கி வரணும். தன்னுடைய உலக பிரகாரமான ஸ்தானத்தை விட்டு இறங்கி வரணும். பெருமை விட்டு இறங்கி வரணும். புகழ்ச்சியை விட்டு இறங்கி வரணும். தன்னைத்தான் வெறுத்து இறங்கி வரணும். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இறங்கி வரணும். தேவனை நாம் அழைத்துச் செல்ல வேண்டுமானால், தேவன் நம்மிடத்தில் விரும்பாததை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, நாம் இறங்கி வர வேண்டிய ஒரு பகுதி. சில பேர் சீக்கிரமா இறங்கி வான்னு கர்த்தர் சொல்றாரே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னா உனக்கு காலம் சமீபமாயிற்று, நாட்கள் பொல்லாதவைகள். அதனால நீ சீக்கிரமா இறங்கி வா. இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட காலம். இன்னைக்கு இறங்கி வர முடியல. பணக்காரன் இறங்கி வருவானா? வர முடியாது. தன்னை மேன்மையா உயர்த்தி பார்க்கிறவன் இறங்கி வருவானா? பார்க்க முடியாது. அப்ப இதத்தான் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. "நீ சீக்கிரமா இறங்கி வா. ரட்சிப்புக்குள்ள வா. மனம் திரும்பு. ரட்சிக்கப்படு. பரிசுத்த ஆவி பெறு. ஆவிக்குரிய வரங்கள பெறு. தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நட. அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீ தேவனுக்கு பிள்ளையாய் மாறு." அப்படிங்கிறது கர்த்தருடைய வேதத்தினுடைய மகத்துவம். அன்பார்ந்தவர்களே, அவன் ஒரு ஆயக்காரன். அவன் சொல்றான், "நான் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், நாலத்தனையாக திரும்ப செலுத்துவேன்." ஒரு வரி வசூலிக்கிறவன் வாங்கியிருப்பான். குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள உறுத்திட்டு, வழியிலேயே அவன் சொல்றான், ம் "நான் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துவேன்." இப்ப அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவனுக்குள்ள இந்த மனம் திரும்புதல், இந்த பாவ அறிக்கை வந்த உடனே இரட்சிப்பு உள்ள வருது. அதுதான் இயேசு சொன்னார், "இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான்." இன்னைக்கு அநேகர் நாங்க எல்லாரும் பாரம்பரிய 30, 40, 50 வருஷமா நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற நீ சொல்ற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. சும்மா தேவாலயத்துக்கு போய் வர்றது உண்டு. பண்டிகை நாட்கள்ல போய் வர்றது உண்டு. வருஷத்துல 3 நாள் போய் வர்றது உண்டு. ஒரு கடமைக்காக போகணுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை போய் வர்றது உண்டு. மனம் திரும்பி ரட்சிக்கப்படாத வரைக்கும் தேவாலயத்துக்கு போனாலும் சரி, வந்தாலும் சரி, எந்த நற்கிரியைகளை செய்தாலும் சரி, அது தேவனுக்கு உகந்ததும் அல்ல. அதை ரட்சிக்கப்படுவதற்கு அது இதான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதுக்கு அடையாளமும் கிடையாது. அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமா இருக்குது. ரட்சிப்பு ரொம்ப அவசியம். மீட்கப்படுகிறது. இந்த உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசத்தை காண்பிக்குது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது நடக்கும். ஒரு காலத்துல எப்படி இல்லாமோ நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா, இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்போது உலகத் உலகத்துக்குரியது அல்லது சாத்தானுக்குரியது நம்மிடத்திலிருந்து வெளியேறும். அந்த வெளியேற்றம் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்.
அந்த மாற்றம் தான் நமக்குள்ள ரட்சிப்பின் அனுபவத்துக்கு அடையாளம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நன்றாக யோசியுங்கள். ரட்சிப்பின் அனுபவம் வேணும். தேவன் தர விரும்பியவைகளை முதலில் நீ பெற விரும்பு. அப்போது நீ பெற விரும்புகிறவர்களை அவர் தர விரும்புவார். அதாவது தேவன் தர விரும்பினவைகளை நாம் முதல்ல என்ன செய்யணும்? பெற விரும்பணும். அப்போதுதான் நாம் பெற விரும்புகிறவர்களை அவர் நிச்சயமாய் தருவார். அதனால ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது அது சரியல்ல. அதேபோல ஊழியக்காரனுக்கோ, தேவாலயத்துக்கோ நல்ல காணிக்கைகளை கொடுப்பதும், உபசரிப்பதும், கனம் பண்ணுவதும் அதுவும் சரியல்ல. அதனால ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பின் அனுபவத்துல வரும்போது தான் கர்த்தர் நம்மோடு கூட வருவார். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.